அதாவது 1:5.5 நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த பிரேக் ஆகிற இடத்த வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கவனிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மிட்டிகேஷன் பிளாக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக மிட்டிகேஷன் பிளாக் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 2 விதமான ரூல் இருக்குது. அதாவது ஹையர் லோ தட் ஃபெயில்டு டு கிரியேட் நியூ ஹையர் ஹை, அதே போல் லோவர் ஹை தட் ஃபெயில்டு டு கிரியேட் நியூ லோவர் லோ. ஸோ இந்த 2 விஷயத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட்டிகேஷன் பிளாக் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு லோ ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. அதாவது மார்க்கெட் இப்படி கண்டினியூவாக ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹைன்னு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது கடைசியாக இருக்கிற இந்த ஹையரில் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த ஹையர் ஹையை வந்து ஃபார்ம் பண்ணாமல் லோவர் ஹையை வந்து ஃபார்ம் பண்ணிடும். இது வந்து லோவர் ஹைன்னு நமக்கு எப்போ தெரியும்னா இது வந்து பிளாக் உடஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து லோவர் ஹை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹையர் லோ தட் ஃபெயில்டு டு கிரியேட் நியூ ஹையர் ஹை. அதாவது இந்த ஹையரில் வந்து புதுசாக ஹையர் ஹையை வந்து கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா இந்த இடத்துல இது பிரேக் ஆகி கீழே உடஞ்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மிட்டிகேஷன் பிளாக். அதே போல் இங்கே மார்க்கெட் பாருங்கள், ஹை லோ அதுக்கப்புறம் லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை லோவர் லோ ஃபார்ம் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து இந்த லோவர் ஹை வந்து புதுசாக ஒரு லோவர் லோ வந்து ஃபார்ம் பண்ணாமல் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் பாருங்கள் திரும்ப இப்படி மேலே ஏறிடுச்சு. இந்த லோவர் ஹையை பிரேக் பண்ணோடனே இந்த இடம் என்ன ஆகிடும், ஹையர் ஹையாக ஃபார்ம் ஆகிடும். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வரது தான் பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு வந்து இந்த மிட்டிகேஷன் பிளாக்குங்கிறது வந்து இங்கே தான் நமக்கு வந்து தெரிய வரும். சரியா, அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருப்போம். லோவர் ஹை தட் ஃபெயில்டு டு கிரியேட் நியூ லோவர் லோ. இந்த லோவர் ஹை வந்து திரும்ப ஒரு லோவர் லோவை வந்து ஃபார்ம் பண்ண முடியல இந்த லோவர் ஹையால், இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகுது இல்லையா, இந்த இடத்த தான் நம்ம வந்து மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மிட்டிகேஷன் பிளாக்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பியரிஷ் மிட்டிகேஷன் பிளாக்கு, இன்னொன்று வந்து புல்லிஷ் மிட்டிகேஷன் பிளாக்கு. பியரிஷ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இதுதான் பார்த்தீங்கன்னா பியரிஷ் மிட்டிகேஷன் பிளாக். அதாவது ஹையர் லோ தட் ஃபெயில்டு டு கிரியேட் நியூ ஹையர் ஹை. இந்த ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இல்லையா, நியூ ஹையர் ஹை வைக்க முடியல அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ஹையரில் வந்து பிரேக் ஆச்சுனாலே என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது, பியரிஷ் ட்ரெண்டு. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் மிட்டிகேஷன் பிளாக் இங்கே இருக்கிற பிளாக்கு. அதே போல் லோவர் ஹை தட் ஃபெயில் டு கிரியேட் நியூ லோவர் லோ, இந்த இது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்த. சரியா, ஸோ இது வந்து பியரிஷ் மிட்டிகேஷன் பிளாக்கு, அதே போல் இது வந்து புல்லிஷ் மிட்டிகேஷன் பிளாக்கு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணுது இல்லையா, மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப இந்த லெவல் வந்து இதை வந்து ரீடெஸ்ட் பண்ண வரும். அந்த மிட்டிகேஷன் பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்கை வந்து ரீடெஸ்ட் பண்ண வரும். அதாவது இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து ரீடெஸ்ட் பண்ண வரும். சரியா, அப்படி இங்கேருந்து இந்த இடத்துல இப்படி வரப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ட்ரேட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த லெவல் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இந்த லோ இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களுக்கு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடில் என்டர் ஆகலாம். ஸோ இந்த மிட்டிகேஷன் பிளாக்கோட அந்த ஹையை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சேம் திங் அதே போல் தான் மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகி கீழே வரும். சரியா, இங்கேருந்து கீழே வந்து இதை ரீடெஸ்ட் பண்ணும். அப்போ ரீடெஸ்ட் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு அடுத்ததான் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லெவலோட ஹை. ஓகேவா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஹை இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரேடில் வந்து என்டர் ஆகணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதில் வந்து எப்படி வந்து மிட்டிகேஷன் பிளாக் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது, எப்படி அதில் ட்ரேட் வந்து என்டர் ஆகிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல லோ ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஹை போயிருக்கு. சரியா, ஹை போயிருக்கு, தென் திரும்ப ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு, தென் ஹையர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஹையரில் வந்து ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிடுச்சு. சரியா, இந்த ஹையரில் வந்து ஹையர் ஹையை ஃபார்ம் பண்ண முடியாமல் இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ஹையரில் பிரேக் ஆகி கீழே லோவரில் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த லெவலில் நமக்கு ஆல்ரெடி இருந்த இந்த ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணதுனால பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த இடம் தான் நமக்கு வந்து மிட்டிகேஷன் பிளாக். சரியா, ஸோ இது வந்து நமக்கு மிட்டிகேஷன் பிளாக். இந்த லெவல் வந்து மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இதை வந்து பிரேக் பண்ணி
பிரேக் பண்ணி மார்க்கெட் இதுலேருந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு ஓகேவா இந்த இடத்துல வந்துட்டு இல்லைனா திரும்ப இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க திரும்ப நல்லா மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் திரும்ப ரீடெஸ்ட் பண்ண வரப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம் சரியா இந்த இடத்துல என்ட்ரி ஆகி இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸு உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட லோ இருக்கும் அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லோ ஏற்கனவே இந்த ஸ்விங்கோட லோ இருக்கு இல்லையா ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இதோட ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல என்ட்ரு ஆகுறீங்க ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் மேலே கூட வச்சுக்கலாம் நம்ம அடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:1.5 ஓகேவா இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டு ஸோ அடுத்த டார்கெட் பாருங்கள் உங்களுக்கு 1:4.5 கிட்ட வருது சரியா உங்களோட அடுத்த டார்கெட் வந்து 1:4.5 உங்களுக்கு டார்கெட் வருது இதுதான் உங்களுக்கான ரிஸ்க் ரிவார்டு ஸோ இந்த மாதிரி ஹை ப்ராபபிலிட்டி உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து நீங்கள் எப்போதுமே உங்கள் ட்ரேடில் வந்து யூஸ் பண்ணணும் அதாவது உங்களுக்கு ரிவார்டு வந்துச்சு அப்படின்னா அதிகமாகவும் ரிஸ்க் வந்து கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ட்ரேடை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஓவராலாக பார்க்குறப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து எண்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களுக்கு இருக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடில் என்ட்ரி ஆகணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியரிஷ் மிட்டிகேஷன் பிளாக் ஏன்னா மார்க்கெட் வந்து ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஹையர் லோ லாஸ்ட்டாக இருந்த ஹையர் லோ வந்து நியூ ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணுறத ஃபெயில் பண்ணிடுச்சு அதனால மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிடுச்சு பிரேக் ஆனதுக்கப்புறம் இது வந்து எதை ரீடெஸ்ட் பண்ண வரும் இந்த மிட்டிகேஷன் பிளாக் ஏன்னா இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் கீழே வந்துச்சு இல்லையா ஸோ இதை வந்து நம்ம மிட்டிகேஷன் பிளாக்காக வச்சுக்கிறோம் இது வந்து பியரிஷ் மிட்டிகேஷன் பிளாக் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் இது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ஸ்விங்கோட லோ அடுத்த டார்கெட் வந்து இந்த ஸ்விங்கோட லோ அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் பண்ண முடியும் சரியா ஸோ அதே போல் இந்த மார்க்கெட் பாருங்கள் தொடர்ந்து ஹை லோ தென் லோவர் ஹை லோவர் லோ லோவர் ஹை அதுக்கப்புறம் லோவர் லோ தென் லோவர் ஹை லோவர் லோ இப்படியே ஃபார்ம் ஆகிட்டுருக்கு அதுக்கு அடுத்த இந்த லோவர் ஹை என்ன பண்ணுது அப்படின்னா திரும்ப ஒரு லோவர் லோ வைக்காமல் தென் புதுசாக ஒரு ஹையர் ஹையை வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு சரியா இந்த இடம் வந்து புதுசாக ஒரு ஹையர் ஹையை வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த லோவர் ஹை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இதுதான் நமக்கு வந்து மிட்டிகேஷன் பிளாக்காக வந்து ஒர்க் ஆகும் ஸோ இப்போது இதுதான் நமக்கு வந்து மிட்டிகேஷன் பிளாக்கு சரியா இது இந்த லெவல் தான் நமக்கு வந்து மிட்டிகேஷன் பிளாக்கு ஏன்னா இந்த ஹை போயிட்டு தானே இது வந்து பிரேக் பண்ணிடுச்சு அதனால் இந்த லெவல் வந்து மிட்டிகேஷன் பிளாக்கு அகெயின் பாருங்கள் மேலே போன மார்க்கெட் வந்து இங்கே மேலே போன மார்க்கெட் திரும்ப கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ண வந்திருக்கு இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிருப்போம் ஸோ இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம் இதில் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி சரியா மார்க்கெட் வந்து ரீடச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா மேலே போயிட்டு நல்லா அதுக்கப்புறம் ஒரு ரேலி சரியா ஸோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும் இதை வந்து நம்ம புல்லிஷ் மிட்டிகேஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இது வந்து லோவர் ஹை லோவர் லோ வந்து ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த லோவர் ஹை சரியா இதுக்கப்புறம் இங்கே ஃபார்ம் ஆன லோவர் ஹை வந்து திரும்ப ஒரு லோவர் லோவை ஃபார்ம் பண்ணாமல் ஹையர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு சரியா ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பிளாக்குங்கிறது வந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ உடஞ்சி மேலே போயிடுச்சு திரும்ப ரீடச் பண்ண மார்க்கெட் வந்து இதை வந்து ரீடச் பண்ண வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதே போல் நம்ம இந்த புல்லிஷ் மிட்டிகேஷன் பிளாக் கிட்ட வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு நம்ம அதே போல் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் ரிவார்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இது நமக்கு வந்து என்ட்ரி ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் நம்மளோட ஸ்டாப் லாஸு நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த லெவலாக இருக்கும் சரியா ஏன்னா இந்த ஸ்விங்கோட ஹை இது வந்து 1:2 இந்த ஸ்விங்கோட ஹை ஏன்னா மார்க்கெட் இங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்விங்கோட ஹை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டு அதுக்கு அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா எந்த அளவு வரைக்கும் நல்லா மேலே போயிருக்கு சரியா ஸோ இன்னும் நல்லாவே மேலே போயிருக்கு ஸோ அதிகபட்சம் பாருங்கள் 1:5.5 வரைக்கும் போயிருக்கு சரியா அதாவது 1:5.5 நமக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த பிரேக் ஆகிற இடத்த வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து கவனிக்கணும் மார்க்கெட் வந்து ஹையர் லோ வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா இல்லை லோவர் லோ வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா எந்த இடத்துல அந்த ட்ரெண்ட் வந்து மாறுது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி அது வந்து மிட்டிகேஷன் பிளாக் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப ரீடெஸ்ட் பண்ண வருதா மார்க்கெட் ஒன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ண வருதா நீங்கள் வெயிட் பண்ணணும் அது வந்து உடனேவும் ரீடெஸ்ட் பண்ண வரலாம் இல்லை கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கன்சால்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட ரீடெஸ்ட் பண்ண வரலாம் அதனால இந்த மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்ட வருதா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ரீடெஸ்ட் பண்ணி இதை டச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அந்த மிட்டிகேஷன் பிளாக்கை டச் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் சரியா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மிட்டிகேஷன் பிளாக் யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேடில் வந்து என்டர் ஆகணும் ஸோ ஃபைனலாக ஒரு சம்மரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா
மிட்டிகேஷன் பிளாக் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். மிட்டிகேஷன் பிளாக்கோட டைப்ஸ் பற்றி பார்த்தோம். பியரிஷ் மிட்டிகேஷன் பிளாக், அதே போல் புல்லிஷ் மிட்டிகேஷன் பிளாக் 2 இருக்குது. அதுக்கடுத்தா இந்த மிட்டிகேஷன் பிளாக்கை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.